ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சிவா சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாழைக்காய் ட்ரை ஃப்ரை. அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணிட்டு இது வந்து பொரியல் வந்து நீங்கள் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ட்ரை ஃப்ரை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாழைக்காய் ட்ரை ஃப்ரை பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லெமன் ரைஸ், புளி சாதம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த ஃப்ரை. ஸோ ரொம்ப டேஸ்டியான இந்த ஃப்ரை தான் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யறதுன்னு சேனலுக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான வாழைக்காய் ட்ரை ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ஸ்மெல் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 2 கொத்து கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சது தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வாழைக்காவை பார்த்திங்கன்னா நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவெல்லாம் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா தோல் சீவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வாழைக்காய் வந்து உங்களுக்கு கருக்காமல் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு போட்டு வச்சுக்கோங்க. வாழைக்காய் வந்து கருக்கவே கருக்காது. இப்போ எல்லா வாழைக்காவையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுருங்க. இதுக்கு எப்படின்னா கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடிக்கு நீங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழ சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் ரொம்ப திக்காக. இதுக்கு டேஸ்ட்டு புளிப்பு பார்த்திங்கன்னா இந்த புளி தான். ஸோ இந்த வாழைக்காய் ட்ரை ஃப்ரை பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்ச புளி கரைசலை அப்படியே ஊற்றியாச்சு. இப்போ நீங்கள் இந்த புளி தண்ணியிலேயே வந்து அந்த வாழைக்காய் ஃபுல்லாக நமக்கு வெந்து வந்துடும். கொஞ்சம் தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டே இருங்க. அடிக்கடிக்கு கிளறி விட்டுட்டே இருந்தோன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த புளிலாம் பாருங்கள் தண்ணிலாம் வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். இப்போ இப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம் சாதத்தில் கலந்து. பட் நம்ம ட்ரை ஃப்ரையாக வச்சுருந்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். வாரத்தில் ஒரு நாள் இல்லை எப்பயாச்சும் ஒரு டைம் செய்கிறப்ப இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். நம்ம டயட்லாம் இருந்தோன்னா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் பழைய சாதத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா ட்ரை ஃப்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம கிளறி இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு வாழைக்காய் ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் இருந்தால் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் லாஸ்ட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஆயில் அந்த அளவுக்கு இருக்காது. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து அனுப்பலாம். அதாவது சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்க வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது வாழைக்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்க. இன்னும் அதிகமாக வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க. எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணித்தாங்க, ரொம்ப தப்பில்லை. அதே மாதிரி உங்களுக்கு லஞ்ச் டைமுக்கு வந்து அது லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாம்பார் செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணிடலாம். இல்லை ஒரு தயிர் சாதம் செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். நம்ம ரெசிபிஸ் செஞ்சு வீடியோஸ் போடலாம். அதே மாதிரி உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்கள், ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ், இல்லை உங்களுக்கு ஃபுட் ரிவ்யூ, இல்லை ஷாப் ரிவ்யூஸ் இந்த மாதிரி எடுக்கணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.